வெல்கம் டு ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் சீரீஸில் ஆல்ரெடி நம்ம 3 கிளாஸஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. இது வந்து 4th வீடியோ. நடுவில் வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம் சரியா, அதுவும் போஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் என்னன்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, அதே லெசன் தான். என்விரான்மெண்ட், எக்காலஜி, அதோட பேசிக் கான்செப்ட்ஸ், அதில் எப்படி சைக்கிள்ஸ் நடக்குது அப்படின்றது. ஓகேவா, ஸோ பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்படி வந்து நியூட்ரியன்ட்டு அட்மாஸ்பியருக்கு போயிட்டு திரும்ப வந்து ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டுக்கு வருது அப்படின்றது தான் சரியா. ஸோ அப்போ நீ கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸை பற்றியும் ப்ளஸ் இக்காலஜிக்கல் சக்சஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இக்காலஜிக்கல் சக்சஷன் பற்றி ஃபஸ்ட் மாடியூலில் பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ அதோட கண்டினியூஷன் தான். சில டேர்ம்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகிருந்ததுனாலையும் ப்ளஸ் இன்ஸ்டியூஷனோட கொஸ்டின்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டேர்ம்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருந்ததுனால அதையும் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஓகே, அதுவும் லைட்டாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்னா என்ன அப்படின்றது. ஓகேவா, பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள் அப்படின்றது. இப்போ பயோ அப்படின்றது என்னன்னா லிவிங் ஆர்கானிசம். ஓகேவா, ஜியோ அப்படின்றது ராக்ஸு, சாயிலு, வாட்ரு, நம்மளோட எர்த்து கிரஸ்ட். ஓகேவா, ஸோ கெமிக்கல் அப்படின்றது என்னன்னா கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கிறது, காம்பவுண்ட் ப்ராசஸ் நடக்கிறது. அப்போது கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக லிவிங் ஆர்கானிசம்ல இருந்து ஓகேவா நான் லிவிங் ஆர்கானிசம் இது ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய கெமிக்கல் சைக்கிள்ஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ். ஓகேவா, பயோ அப்படின்றது லிவிங் ஆர்கானிசம், ஜியோ அப்படின்றது ராக்கு, சாயிலு, வாட்ரு, இந்த மாதிரி. ஸோ எப்படி வந்து ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்ல இருந்து ஓகேவா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்ல இருந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு நியூட்ரியன்ஸ் போயிட்டு திரும்ப நியூட்ரியன்ஸ் வந்து ரிட்டர்ன் வருது அப்படின்றது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் அப்படின்றது. ஸோ என்ன டெஃபினேஷன் அப்படின்னா பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் ஆர் த நேச்சுரல் பாத்வேஸ் ஓகேவா நேச்சுரல் பாத்வேஸ் through which essential elements like carbon, nitrogen, phosphorus, sulfur, water இதெல்லாம் சர்க்குலேட் ஆகுது. எங்கே சர்க்குலேட் ஆகுது அப்படின்னா பயோட்டிக்ல இருந்து ஏபயோட்டிக்கு சர்க்குலேட் ஆகுது. அது திரும்ப எங்கே வருது அப்படின்னா எர்த் கிரஸ்ட்டுக்கு திரும்ப ரீச் ஆகுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூட்ரியன் சைக்கிளிங் இல்லைனா பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் எதுக்காக இந்த சைக்கிள் நடக்குது அப்படின்னா கண்டினியூஸ் அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் பிளான்ஸுக்காக இருக்கட்டும், அனிமல்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு எக்கோசிஸ்டம் ஒரு எக்காலஜி சஸ்டெயின் ஆகிறதுக்கு நமக்கு என்ன தேவை, நியூட்ரியன்ஸ் தேவை. அந்த நியூட்ரியன்ஸ் நமக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் வந்து நடக்கும். ஓகே, இப்போ இந்த பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ்ல மொத்தம் 2 டைப்பாக பிரிப்போம். ஒன்று என்ன அப்படின்னா கேசியஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து செடிமெண்டரி சைக்கிள். ஓகே, கேசியஸ் சைக்கிள் அப்படின்றது அட்மாஸ்பியர்ல நடக்கும். ஓகே, மேஜரான போர்ஷன்ஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல நடக்கும். செடிமெண்டரி சைக்கிள் அப்படின்றது கீழே எர்த் கிரஸ்ட்லேயே நடக்கக்கூடிய சைக்கிள்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சைக்கிள் என்ன அப்படின்னா வாட்டர் சைக்கிள் இல்லைனா ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ராலஜி அப்படின்னா வாட்டர். ஓகே, வாட்டரை பேஸ் பண்ணியிருக்குது. அப்போ வாட்டர்ல இருந்து எப்படி வந்து வாட்டர் அட்மாஸ்பியர் கீழே எர்த் கிரஸ்ட்ல இருந்து அட்மாஸ்பியர் போயிட்டு திரும்ப எர்த் கிரஸ்ட்டுக்கு வருது அப்படின்றது தான் வாட்டர் சைக்கிள். ஓகே, ஸோ அப்போ மெயின்டைன்ஸ் என்ன வாட்டர் சைக்கிளோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மெயின்டைன் வாட்டர் பேலன்ஸ் பிட்வீன் ஓஷன், லேண்ட் அண்ட் அட்மாஸ்பியர். ஓகே, ஸோ வாட்டர் சைக்கிளுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எவாபரேஷன். எவாபரேஷன்றது ஆல்ரெடி நமக்கு தெரியணும். என்னன்னா சன்லைட் மூலமாக இப்போ ஒரு லேக் இருக்குது அப்படின்னா அந்த லேக்கில் சன்லைட் பட்டோன்னா வாட்டர் என்ன ஆக ஆரம்பிக்கும், ஹீட்னால எவாப்ரேட் ஆகும். ஓகே, அதுலேருந்து ஆவியாகி மேலே போகும். ஓகே, அது எவாப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் ஒரு ப்ராசஸும் சேர்ந்துருக்கு. எவாப்ரேஷன் டிரான்ஸ்பிரேஷன் ரெண்டும் ஒன்று தான். எவாப்ரேஷன் அப்படின்றது எங்கே நடக்கும் அப்படின்னா வாட்டர் பாடிஸில் நடக்கும். லேக்ஸு, ஓஷன்ஸு, ஓகே, ரிவர்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பியோர் வாட்டரில் நடக்கக்கூடியது என்ன சொல்கிறோம் அப்படின்னா எவாப்ரேஷன். அங்கே வாட்டர் வேப்பர் கிரியேட் ஆகும். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது என்னன்னா பிளான்ட் லீவ்ஸ்ல இருந்து வெளியே வரக்கூடிய வாட்டர். ஓகேவா, ஸோ பிளான்ட் லீவ்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் இருக்கும். அப்படிதானே, அந்த ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து வெளியே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அட்மாஸ்பியருக்கு ரீச் ஆகும். ஓகேவா, ஸோ இது 2 ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்கும். கண்டென்சேஷன் அப்படின்றது மேலே போக போக வாட்டர் வேப்பர் என்ன ஆகும் அப்படின்னா கூல் ஆகும். ஸோ கூல் ஆகும்போது என்னன்னா கிளவுட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேவா, ஸோ கிளவுட் ஃபார்மேஷன் நடந்தோன்னா என்ன நடக்கும் அப்படின்னா பிரிசிபிடேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை ரெயின்ஃபால் தான். ஓகேவா, ஸோ பிரிசிபிடேஷன் அப்படின்றது என்னன்னா ரெயின்ஃபாலை சொல்லுவோம், ஸ்னோ சொல்லுவோம், வாட்டர் எந்தெந்த ஃபார்ம்லலாம் கீழே வருதோ அது எல்லாத்தையுமே பிரிசிபிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ஜாகிரஃபியில் ஸ்பெசிஃபிக்காக படிப்போம் ஸ்னோன்னா என்ன, ஃபாக்னா என்ன, ஓகே, ரெயின்ஃபால்னா என்ன, ஓகே, இது எல்லாத்தையும் ஸ்பெசிஃபிக்காக படிப்போம். இங்கே ஜென்ரலாக பிரிசிபிடேஷன் நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா ரன் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன். அப்போ பிரிசிபிடேஷன் நடந்தோன்னே எங்கே வரும், எல்லாமே எர்த் கிரஸ்ட்டுக்கு வந்துடும். எர்த் கிரஸ்ட் வந்தோடனே சில வாட்டர்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா இன்ஃபில்ட்ரேட் ஆகி கீழே போயிடும். சில வாட்டர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆஃப் ஆகும். ஓகேவா, ஸோ வாட்டர் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். ரன் ஆஃப் ஆகுறதுனா ரிவர் மூலமாக எங்கே போகும் அப்படின்னா ஓஷன்ஸ்க்கு போகும், லேக்ஸுக்கு போகும், இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துட்டு. ஓகேவா, அப்போ வாட்டர் சைக்கிள் அப்படின்றது என்னன்னா வாட்டர் எப்படி எர்த் கிரஸ்ட்ல இருந்து
அட்மாஸ்பியருக்கு ரீச் ஆகிட்டு திரும்பவும் என்ன ஆகுது அப்படின்னா எர்த் கிரஸ்ட்டுக்கு வர்றது அப்படின்றது அந்த சைக்கிள். அப்போ அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம்? எவாபரேஷன், டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். இது ரெண்டு நடந்தோன்னா கண்டென்சேஷன் நடக்குது. கண்டென்சேஷனில் தான் என்ன நடக்குது அப்படின்னா க்ளவுட் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ க்ளவுட் ஃபார்மேஷன் நடந்தோன்னே என்ன நடக்கும் அப்படின்னா பிரிசிபிடேஷன். ஓகே, பிரிசிபிடேஷன் அப்படின்றது ரெயின்ஃபாலாக இருக்கலாம், ஸ்னோவாக இருக்கலாம், ஃபாகாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ரன் ஆஃப் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன். ரிமைனிங் வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் லெவலில் ரீச் ஆகும். ஓகே, வாட்டர் டேபிள் இன்க்ரீஸ் பண்ணும். இல்லைனா லேக்ஸ், ரிவர்ஸ் இதில் கலந்து திரும்ப ஓஷனுக்கு போயிடும். ஓகே, ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்டர் சைக்கிள். அப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மெயின்டைன்ஸ் லைஃப். அப்போ எல்லாத்துக்கும், எல்லா எசென்ஷியல் ஆர்கானிசம்ஸ்க்கும், எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் என்ன தேவை? வாட்டர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அப்போ வாட்டர் சைக்கிள், வாட்டர் ஒன்ஸ் மேலே போயிருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன ஆகி ஆகணும்? கீழே வந்தே ஆகணும். வந்தால் தான் என்ன ஆகும்? லைஃப் சஸ்டெயின் ஆகும். இல்லை மேலேயே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகாது? கீழே வராது. ஸோ டெசர்ட்ஸ் ஆகிடும். ஸோ லைஃப் வந்து சஸ்டெயின் ஆக முடியாது அப்படின்றது. அடுத்தது கிளைமேட்டை ரெகுலேட் பண்ணுது. ஒரு இடத்தோட ஹியூமிடிட்டி, ஒரு இடத்தோட டெம்பரேச்சர், ஓகே, ஒரு இடத்தோட ப்ரெஷர், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா வாட்டர் சைக்கிளை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்ஸ் எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸுக்கும் ப்ளஸ் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ஸ்க்கும் என்ன பண்ணுது அப்படின்னா சப்போர்ட் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீ இருக்குது அப்படின்னா அந்த ட்ரீக்கு கண்டிப்பாக என்ன தேவை? ரெயின்ஃபால் தேவை. அப்போ வாட்டர் சைக்கிள் நடந்தால் தான் அடுத்து என்ன ஆகும்? ரெயின்ஃபால் வந்து அந்த இடத்துல, ரெயின் வந்து அந்த இடத்துல மழை வந்து ரீஃபில் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த வாட்டர் சைக்கிள் ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து கேஷியஸ் சைக்கிள் என்ன அப்படின்னா கார்பன் சைக்கிள். இதே மாதிரி எப்படி வாட்டர் வந்து மேலே அட்மாஸ்பியர் போயிட்டு கீழே எர்த் கிரஸ்ட்க்கு வருதோ அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா கார்பன்லையும், கார்பன் என்ன ஆகும் அப்படின்னா கீழே இருந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும். ஓகேவா? அப்போ கார்பனில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடை பேலன்ஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கார்பன் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ சர்க்குலேட்ஸ் கார்பன் பிட்வீன் அட்மாஸ்பியர் அண்ட் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் எர்த் கிரஸ்ட். ஓகேவா? அட்மாஸ்பியருக்கும் ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கும் எர்த் கிரஸ்ட்டுக்கும் எப்படி வந்து கார்பன் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பேசிக்காக ஒரு சர்க்குலேஷன் எடுத்துக்கலாமா? இப்போ பிளான்ஸ் இருக்குது அப்படி தானே? ஸோ பிளான்ஸ் என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும் அப்படி தானே? CO2 எடுத்துக்கும். கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணுது? அதுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரைமரி ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபர்தராக இந்த பிளான்ஸை யார் சாப்பிடுவா? கவு இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? கன்சியூமர் சாப்பிடுவாங்களா? ஓகேவா? திரும்ப இந்த கன்சியூமர் எல்லாம் இறந்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டீகம்போஷன் நடக்கும். டீகம்போஷன் நடக்கிறது மூலமாக திரும்ப CO2 என்ன ஆகும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகும். ஓகே, அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகும். இந்த ரிலீஸ் ஆகிற CO2 எங்கே ட்ராப் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஓஷன்லேயோ இல்லை திரும்ப எர்த் கிரஸ்ட்லேயோ ஃபாரஸ்ட்லேயோ ட்ராப் பண்ணி வைப்போம். அப்போ திரும்ப அது எங்கே வந்துருச்சு? பிளான்ட்டுக்கே வந்துருச்சு. எங்கேருந்து அது ஸ்டார்ட் ஆனிச்சோ அதே இடத்துக்கே திரும்ப வந்துடும். ஓகே, அது எங்கே ட்ராப் பண்ணி வைப்போம்னா பிளான்ட்ஸ்லேயே ட்ராப் பண்ணி வைப்போம். இப்போ ஒன்ஸ் கார்பன் எமிட் ஆகிட்டு திரும்ப என்ன ஆகுதுன்னா அட்மாஸ்பியர் போயிட்டு திரும்ப எங்கே வரணும்? எர்த் கிரஸ்ட்கே வந்துடணும். இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்பன் சைக்கிள். இப்போ கார்பன் சைக்கிளில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? என்னன்னா பிளான்ட்ஸ் அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் யூசிங் சோலார் எனர்ஜி அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, குளோரோஃபில் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி. ஓகேவா? அப்போ பிளான்ட் என்ன பண்ணுது அப்படின்னா CO2 யூஸ் பண்ணுது. அப்போ கார்பனோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட், கார்பன் சைக்கிளில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் கார்பன் எங்கே என்ட்ரி ஆகுது? பிளான்ட்ஸில் என்ட்ரி ஆகுது. ஓகே, என்ன பண்ணுது? குளுக்கோஸ் இது பண்ணுது. இது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் நடக்கும் பிளான்ட்ஸில். ரெஸ்பிரேஷன் அப்படின்றது பிளான்ட்ஸ்லேயும் நடக்கும், நம்மளையும் நடக்கும். ஓகேவா? நம்ம எதை ரெஸ்பிரேட் பண்ணுவோம்? ஆக்சிஜனை உள்ளே எடுத்துட்டு CO2 வெளியிடுவோம். ஓகேவா? அதே தான் ரெஸ்பிரேஷன் மூலமாக CO2 என்ன பண்ணுறோம்? திரும்பவும் அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ பிளான்ட்ஸ்லேருந்து இப்போ எங்கே போயிருச்சு? CO2 அட்மாஸ்பியர் போயிருச்சு. ரெண்டாவது எங்கே நடக்கும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இது ஒரு ப்ராசஸாக இதுலேயே என்ன பண்ணோம் அப்படின்னா பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அனிமல்ஸ் எடுத்துக்கும் ஃபுட்டை பிளான்ட்ஸை. ஓகே, ஒன்ஸ் இது எல்லாமே டீகம்போஷன் நடந்தோடனே இந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணும்? டெட் ஆர்கானிசமை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு திரும்ப CO2 எங்கே பண்ணும்? எர்த் கிரஸ்ட்டுக்கே ரிலீஸ் பண்ணி விட்ரும். ஓகே, இது ஒரு சைக்கிள். அடுத்து என்ன நடக்கும்? கம்பஷன் ப்ராசஸ்லேயே அதே தான் நடக்கும். கம்பஷன் ப்ராசஸில் என்ன நடக்கும்? பர்னிங் ஃபாசில் ஃபியூல் பர்ன் பண்ணும்போது CO2 எங்கே ஆகும்? அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகும். இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட்ஸ் அப்சார்ப் பண்ணும். பிளான்ட்ஸ் அப்சார்ப் பண்ணும்போது அடுத்தடுத்த டிராஃபிக் லெவலுக்கு அது போயிட்டு திரும்பவும் ஃபைனலாக எல்லாமே செத்தோடனே டீகம்போஷன் நடந்து எங்கே வரும்? எர்த் கிரஸ்ட்டுக்கு வரும். ஓகேவா? ஸோ தென் நம்ம அந்த CO2 ரிலீஸ் ஆனதை ஃபர்தராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓஷனில் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த கார்பன் என்ன ஆகும் அப்படின்னா ஓஷன்லேருந்து வெளியே போகும், ப்ளஸ்ஸு பிளான்ட்ஸ்லேருந்து வெளியே போகும், அனிமல்ஸ்லேருந்து வெளியே போகும். இதெல்லாம் அட்மாஸ்பியருக்கு போயிட்டு திரும்பவும் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா எர்த் கிரஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், எர்த்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். எய்தர் த்ரூ ஃபாரஸ்ட் மூலமாக ஸ்டோர் பண்ணலாம், இல்லை ஓசன்ஸ் மூலமாக ஸ்டோர் பண்ணலாம்.
ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்பன் சைக்கிள். ஓகே, ஸோ இப்போது கார்பன் சைக்கிளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்தோட குளோபல் டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணும். ஓகேவா? இப்போ குளோபல் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால் என்ன அப்படின்னா வெளியே போகக்கூடிய வேவ் லென்த்தை, வெளியே போகக்கூடிய ரேடியேஷன்ஸை இல்லை என்ன பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சன்லைட்டில் இருந்து ஷார்ட் வேவ் லென்த் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல CO2 இருக்குது அப்படின்னா ஷார்ட் வேவ் லென்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எர்த்து கிரஸ்ட்டை ரீச் பண்ணும். ரீச் பண்ணோன்னே இங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா லாங் வேவ் லென்த் வெளியே போகும். ஸோ இந்த லாங் வேவ் லென்த்தை கேப்சர் பண்ணி வைக்கிறது தான் யாரோட வேலை அப்படின்னா CO2வோட வேலை. ஓகேவா? ஏன் வந்து எர்த்து வந்து ரொம்ப கூல் ஆகாமல் ரொம்ப ஹாட் ஆகாமல் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இந்த ப்ராசஸ் மூலமாக தான். ஓகேவா? இது ஒன்ஸ் எக்ஸசிவாக போகும்போது தான், இது ரொம்ப அதிகமாக லிமிட்டை தாண்டி போகும்போது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குளோபல் வார்மிங், ஓகே, கிளைமேட் சேஞ்ச் அதெல்லாம் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக மினிமல் லெவலில் மேக்ஸிமம் லெவலில் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஆப்டிமம் லெவலில் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப எசென்ஷியல். ஓகே, அதுக்கு தான் என்ன தேவை அப்படின்னா CO2 தேவை. அப்போ கார்பன் சைக்கிள் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஒரு இடத்தோட டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஏன்னா அது ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்றதுனால. இதுவுமே பிலிம்ஸில் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதெல்லாம் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. கீழே ஒரு 5-6 கேஸ் கொடுத்துருப்பாங்க, இது எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அங்கங்கே இந்த மாதிரி பார்க்கும்போது ஓகே CO2 பார்த்துருவோம். ஓகே, CO2 வந்து பார்த்தோன்னா ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ப்ரொவைட்ஸ் எனர்ஜி ஃபார் லிவிங் ஆர்கானிசம். அப்போது கார்பன் என்ன பண்ணுது அப்படின்னா எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுது. எப்படி எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிளான்ட்டுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது? குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அப்படி தானே? நமக்குமே என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட டிஎன்ஏலையோ ப்ளஸ் நம்ம எடுத்துக்கிற சாப்பாட்டிலே என்ன இருக்குது அப்படின்னா கார்பன் இருக்குது. கார்போஹைட்ரேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, கார்போஹைட்ரேட் வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ நமக்குமே என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ப்ளஸ் நம்மளோட பாடியோட பில்டிங் பிளாக்ஸே என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் கார்பனோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, கார்பன் சைக்கிளோட இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் சைக்கிள்மா. நைட்ரஜன் அப்படின்றது என்ன அப்படின்னா பிளான்ட் க்ரோத்துக்கும் ப்ளஸ் நம்மளோட டிஎன்ஏ ஃபார்மேஷன், நம்மளோட ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரோட்டீன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நைட்ரஜன். ஓகேவா? நைட்ரஜன் அட்மாஸ்பியரில் இருக்கும்போது என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா எலமெண்டல் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? இந்த எலமெண்டல்னால் என்ன அர்த்தம்? நைட்ரஜனாக இருக்கும். ஓகேவா? இந்த நைட்ரஜனை பிளான்ட்ஸ் என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னா அதால் அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. அந்த 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 நைட்ரஜனை பிளான்ட் யூசபிள் ஃபார்மில் மாற்றுறது தான் என்ன அப்படின்னா நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்றது. ஓகேவா? அப்போ நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்றது கன்வெர்ட்ஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் N2-வை என்ன பண்ணுது அப்படின்னா பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் யூஸ் பண்ணிக்கிற ஃபார்மில் மாற்றிக்கும். ஓகேவா? யூசபிள் ஃபார்ம்ஸில் மாற்றுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நைட்ரஜன் சைக்கிளில் முக்கியமான ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றது. அப்போது நைட்ரஜனை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இருக்கிறதுலே ஒரு 78% இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா நைட்ரஜன், 71% என்ன இருக்குது அப்படின்னா நைட்ரஜன் தான் இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னா நம்மளால அன்யூசபிள் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த அன்யூசபிள் ஃபார்மில் இருக்கிற நைட்ரஜனை யூசபிள் ஃபார்முக்கு மாற்றுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த நைட்ரஜன் சைக்கிளில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் அப்படின்னா இருக்க அட்மாஸ்பியரில் என்னவா இருக்குன்னு சொன்னேன்? எலமெண்டல் ஃபார்மில் இருக்குது நைட்ரஜன். எங்கே இருக்குது அப்படின்னா அட்மாஸ்பியரில். ஓகேவா? இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய எலமெண்டல் ஃபார்மை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி தானே? அதுக்கு ஹெல்ப், அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா சில பாக்டீரியாஸ் இருக்குது. அந்த பாக்டீரியா நேம் என்ன அப்படின்னா ரைசோபியம், அசட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரிடியம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இதையும் என்னன்னா பிலிம்ஸில் ரொம்ப முக்கியமாக ஓகேவா என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா ஒரு 4-5 ஆப்ஷன் செட் பண்ணிடுவாங்க. என்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா இதில் எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்லாம் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரைசோபியம், அசட்டோபாக்டர் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ரைசோபியமும் அசட்டோபாக்டரும் என்ன பண்ணோம் அப்படின்னா எலமெண்டல் நைட்ரஜனை சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணும். எந்த ஃபார்மில் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னா அமோனியா ஃபார்மில் ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த அமோனியா ஃபார்மை யார் எடுத்துப்பா அப்படின்னா பிளான்ட்டுக்கு யூஸபிளாக இருக்கும். இந்த சைக்கிள் போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ப்ராசஸ். அடுத்தது நைட்ரிஃபிகேஷன். நைட்ரிஃபிகேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா சில பாக்டீரியாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அமோனியாவை நைட்ரைட்டாக மாற்றும். ஓகேவா? இன்னொரு சில பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரேட்ஸாக மாற்றும். ஓகே, அது என்னென்ன பாக்டீரியா அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமோனியாவை நைட்ரைட்டாக மாற்றுற பாக்டீரியா பேர் என்ன அப்படின்னா நைட்ரோபாக்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும், அடுத்து நைட்ரேட்ஸாக மாற்றும். இந்த 2 ஃபார்ம்ஸையும் பிளான்ட் எடுத்துக்கும். இந்த 2 நைட்ரஜன் ஃபார்ம்ஸையும் பிளான்ட் எடுத்துக்கும். புரியுதா? பிளான்ட்டால எலமெண்டல் நைட்ரஜனை எடுத்துக்க முடியாது. இதை என்ன பண்ணாது, டைரெக்டாக பிளான்ட் எடுத்துக்காது. ஸோ அந்த பிளான்ட்டு நைட்ரஜனை எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்னவாகும் அப்படின்னா அமோனியா ஃபார்மையும் ஓகேவா ப்ளஸ் நைட்ரேட் ஃபார்மையும் நைட்ரைட் ஃபார்மையும் மாற்றும். எது மாற்றும்? சில பாக்டீரியாஸ் சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணும். அதை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பிளான்ட்ஸ் எடுத்துக்கும். ஓகே, திரும்ப ஒன்ஸ் அந்த பிளான்ட்ஸ் செத்தோன்னா திரும்ப எங்கே தான் போகும் அந்த சைக்கிளை? திரும்பவும் அந்த எர்த் கிரஸ்ட்டுக்கே போயிடும். ஓகே, அதுதான் மேட்ரு. அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னா அசிமிலேஷன். அசிமிலேஷன்றது என்ன அப்படின்னா, இங்கே சொன்னோம் இல்லையா அந்த ஃபார்ம்ஸு, இதெல்லாம் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் அசிமிலேஷன். ஓகே, அந்த பிளான்ட்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸை மேக் பண்ணும், அதுக்கான எனர்ஜிஸை மேக் பண்ணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா அமானிஃபிகேஷன். அமானிஃபிகேஷன் அப்படின்றது டீகம்போசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்கானிக் நைட்ரஜனை அமோனியாவாக மாற்றுவாங்க திரும்ப. ஓகே, ஆர்கானிக் நைட்ரஜன்னா எலமெண்டல் நைட்ரஜன் தான். இந்த எலமெண்டல் நைட்ரஜனை திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமோனியாவாக மாற்றுவாங்க. இது எல்லாமே சாயிலில் நைட்ரஜனை ஃபிக்ஸேட் பண்ணுற ப்ராசஸ். ஸோ இந்த ஃபிக்ஸேட் பண்ணுறது என்ன நடக்கும் அப்படின்னா பிளான்ட்ஸில் வரும். பிளான்ட்ஸில் இருந்து எங்கே போகும் அப்படின்னா அட்மாஸ்பியருக்கு போகும். இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, நைட்ரஜன் எங்கே இருக்குது? ஆக்சுவலி எங்கே இருந்துச்சு? அட்மாஸ்பியரில் இருந்துச்சு, பிளான்ட்ஸ்க்கு வந்துச்சு. இப்போ பிளான்ட்ஸ்லேருந்து திரும்ப அது டெத் ஆனோன்னு எங்கே போகும்? திரும்பவும் எங்கே போகும்? அட்மாஸ்பியருக்கே போகும். இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நைட்ரஜன் சைக்கிள். அதுக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இது எல்லாமே. எப்படி ஒரு எலமெண்டல் நைட்ரஜனை பிளான்ட் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுது அப்படின்றது அந்த ப்ராசஸ் பேர் தான் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன், நைட்ரிஃபிகேஷன், அசிமிலேஷன், அமானிஃபிகேஷன். ஓகேவா? இந்த ஃபார்ம்ல இருந்து திரும்பவும் அது என்னவா மாறணும்? எலமெண்டல் ஃபார்முக்கு மாறணும். அப்படி தானே? அட்மாஸ்பியருக்கு போகணும் அப்படின்னா திரும்பவும் என்னவா மாறணும்? எலமெண்டல் ஃபார்முக்கு மாறணும். அதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டீநைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அமோனியாவையும் நைட்ரேட்டையும் நைட்ரைட்டையும் திரும்ப எலமெண்டல் நைட்ரஜனாக மாற்றுறதுக்கு பேர் தான் டீநைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ். இதுக்கு 2 பாக்டீரியாஸ் ஹெல்ப் பண்ணும். அது என்னென்ன அப்படின்னா சூடோமோனாஸ். ஓகேவா? இந்த பாக்டீரியாலாம் என்ன பண்ணும் அப்படின்னா டீநைட்ரிஃபை பண்ணிடும். இருக்கக்கூடிய அமோனியாவையும் நைட்ரேட்டையும் நைட்ரைட்டையும் நைட்ரஜன் எலமெண்டல் நைட்ரஜனாக மாற்றி திரும்ப அட்மாஸ்பியருக்கே அனுப்பி வச்சிடும். புரிஞ்சுதா என்ன சொன்னேன்ட்டு? ஓகே, இப்போது என்ன பண்ணுறோம்? ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் சைக்கிளில் அட்மாஸ்பியரில் எலமெண்டல் நைட்ரஜனாக இருக்குது. ஓகேவா? இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி தானே? அப்போ தான் எங்கே இன்வால்வ் ஆகும் அப்படின்னா இந்த நைட்ரஜன் சைக்கிளில் இன்வால்வ் ஆகும். அப்போது இதுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது தான் இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் நடக்குது? நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் நடக்குது. ஓகேவா? அடுத்து என்ன ப்ராசஸ் நடக்குது? நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். அடுத்து என்ன? நைட்ரஜன் நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா அசிமிலேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஓகே, அசிமிலேஷன். அடுத்தது என்னது? அமானிஃபிகேஷன் ப்ராசஸ். இது எல்லா ப்ராசஸுமே என்ன அப்படின்னா எப்படி நைட்ரஜனை பிளான்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ப்ராசஸ் தான். ஓகே, அப்போது அட்மாஸ்பியர்லேருந்து நைட்ரஜன் எங்கே வந்துருச்சு? பிளான்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடியதை என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்ப அட்மாஸ்பியருக்கு போகணும். அப்படி தானே? அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் டீநைட்ரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற பாக்டீரியா தான் சூடோமோனாஸ் அப்படின்றது. ஓகேவா? அப்போது எலமெண்டல் நைட்ரஜனை பிளான்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு பாக்டீரியா ஹெல்ப் பண்ணுது. அதுதான் ரைசோபியம் அண்ட் அசட்டோபாக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா தனித்தனி பாக்டீரியாஸ் இருக்கும். ஓகே, அது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது வேலையை பண்ணிட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதை டீநைட்ரிஃபை பண்ணி எலமெண்டல் ஃபார்மாக அட்மாஸ்பியருக்கு போயிடும். இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நைட்ரஜன் சைக்கிள். ஸோ நைட்ரஜன் சைக்கிளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பில்ஸ் ப்ரோட்டீன். நம்மளோட ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்லையும் என்ன தான் இருக்குது? நைட்ரஜன்ஸ் தான் இருக்குது. அமினோ ஆசிட்ஸ்லையும் நைட்ரஜன்ஸ் தான் இருக்குது. ப்ளஸ் நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ ஆர்என்ஏ இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இதுலேயும் என்ன தான் இருக்குது? நைட்ரஜன் தான் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா குளோரோஃபில்ல நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ். இது இல்லாமல் ஒரு பிளான்ட் க்ரோத் ஆகிறதுக்கு நைட்ரஜன் ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? யூரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெர்டிலைசர் எக்ஸ்டென்சிவாக இந்தியாவில் யூஸ் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய மேஜர் காம்பவுண்ட் என்ன அப்படின்னா நைட்ரஜன் தான். ஏன் நைட்ரஜன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நைட்ரஜனை யூஸ் பண்ணும்போது பிளான்ட்டோட வெஜிடேட்டிவ் க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் முக்கியமான சைக்கிள் என்னன்னா பாஸ்பரஸ் சைக்கிள். இதாம கேஸ் சைக்கிள் முடிச்சிட்டோம். கேஸ் சைக்கிள் என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வாட்டர் சைக்கிள் பார்த்தோம். அடுத்தது கார்பன் சைக்கிள் பார்த்தோம். அடுத்து நைட்ரஜன் சைக்கிள் பார்த்தோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செடிமெண்டரி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செடிமெண்டரி சைக்கிள் அப்படின்றது என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த பார்ட் எங்கே நடக்கும் அப்படின்னா எர்த் கிரஸ்ட்லேயே முடிஞ்சிடும். அட்மாஸ்பியருக்கு இது போகவே போகாது மோஸ்ட்லி. ஓகேவா? மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னா எர்த் கிரஸ்ட்லேயே இதோட சைக்கிள் முடிஞ்சிடும். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பாஸ்பரஸ் சைக்கிள்.
அதாவது மூவ்ஸ் பாஸ்பரஸ் த்ரூ ராக்ஸு, சாயிலு, வாட்டர் அண்ட் ஆர்கானிசம்ஸ். இதுலேயே முடிஞ்சிடும். இதில் எங்கேயாவது அட்மாஸ்பியர் வந்திருக்கா? இல்லை. ஏன் அப்படின்னா பாஸ்பரஸ் எங்கே போகாது அப்படின்னா அட்மாஸ்பியருக்கு போகாது மோஸ்ட்லி. அப்போது பாஸ்பரஸ் எங்கே என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா பாஸ்பேட் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? பாஸ்பேட் ஃபார்மில் எங்கே இருக்கும் அப்படின்னா ராக்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ராக்ஸில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் என்ன ஆகும் அப்படின்னா எரோஷன் ப்ராசஸ் மூலமாக, வெதரிங் ப்ராசஸ் மூலமாக, வெதரிங்னா ராக் உடையிறது, எரோஷன்னாலும் ஒரு இடத்துல இருந்து மண்ணு துகள்லாம் இன்னொரு இடத்துக்கு அடிச்சுட்டு போகிறது, தண்ணியாக இருக்கலாம், வாட்டர் மூலமாக இருக்கலாம். ஓகே, இது மூலமாக அடிச்சுட்டு போகிறது. ஸோ இப்படி போகிறதுனால பாஸ்பரஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அடிச்சுட்டு போகும். ஓகேவா? ஸோ இந்த பாஸ்பரஸ் என்ன ஆகும் அப்படின்னா பிளான்ட்ஸை வந்து அப்டேக் பண்ணும், பிளான்ட்ஸ் எடுத்துக்கும். பிளான்ட்ஸ்லேருந்து திரும்ப எங்கே போகும்? அனிமல்ஸ்க்கு போகும். ஸோ இது எல்லாம் ஒன்ஸ் செத்தோடனே திரும்பவும் என்ன ஆகும்? பாஸ்பரஸ் எர்த்து கிரஸ்ட்டுக்கே போயிடும், அட்மாஸ்பியருக்கு இங்கே போகவே போகாது பாஸ்பரஸ். ஓகேவா? ஸோ அப்போ பாஸ்பரஸ் அப்படின்றது என்னன்னா மூவ்ஸ் த்ரூ ராக்ஸு, சாயிலு, வாட்டர் அண்ட் ஆர்கானிசம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியம். ஃபிலிம்ஸில் ஸ்டேட்மெண்ட்டை கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? தப்பாக கூட கொடுத்துட்டு பாஸ்பரஸ் வந்து பார்த்தோன்னா அட்மாஸ்பியரில் நடக்கும், பாஸ்பரஸ் சைக்கிள் வந்து அட்மாஸ்பியரில் நடக்கும் அப்படின்னு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக எலிமினேட் பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய மெயின் ப்ராசஸ் என்ன அப்படின்றது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன சொன்னால் வெதரிங். ஓகே, வெதரிங்னா என்ன அப்படின்னா ராக்ஸ் வந்து என்ன ஆகுது? சின்ன சின்ன பீசஸாக உடையிறது தான் வெதரிங். அப்போ அது உடையும் போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அடிச்சுட்டு போகுமா? அப்போ அதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ ராக்ஸ் ரிலீசஸ் பாஸ்பேட் இன்டு சாயில். அப்போ அடிச்சுட்டு போகும்போது அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன் பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா, அந்த பாஸ்பரஸ் ராக்ல இருந்து லீச் ஆகி என்ன போயிடும் அப்படின்னா வாட்டருக்கு போயிடும். அது ஒன்ஸ் போனோன்னே அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னா அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்சார்ப்ஷன் அப்படின்றது பிளான்ட்ஸ் எடுத்துக்கிறதுமா, அவ்வளோதான். அந்த பாஸ்பேட்ஸை பிளான்ட்ஸ் எடுத்துக்கும். பிளான்ட்ஸ் எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க? அனிமல் கன்சியூம் பண்ணுவாங்க, கன்சம்ஷன் நடக்கும். அதே பாஸ்பேட் எங்கே வரும்? நம்ம பாடிக்குள்ளேயும் வரும். ஓகேவா? ஸோ வந்தோடனே நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இது எல்லாமே செத்தோடனே டீகம்போஷன் ப்ராசஸ் நடக்கும். பாஸ்பேட் திரும்ப எங்கே போயிடும்? சாயிலுக்கோ வாட்டருக்கோ, அது எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடும். ஓகே, இதுதான் பாஸ்பரஸ் சைக்கிள். இப்போ பாஸ்பரஸ் சைக்கிளில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நோ அட்மாஸ்பியரிக் ஃபேஸ் இன் பாஸ்பரஸ் சைக்கிள். ஸ்ட்ரிக்ட்லி நோ. ஓகேவா? பாஸ்பரஸ் சைக்கிளில் அட்மாஸ்பியரிக் ஃபேஸே இருக்காது. ஒன்லி எங்கே மட்டும்தான் நடந்துட்டு இருக்கும்? எர்த்து கிரஸ்டில் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எசென்ஷியல் ஃபார் நம்ம டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஓகே, அடினோசின் ட்ரைபாஸ்பேட், இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனர்ஜி மாலிகுல். ஸோ அந்த எனர்ஜி மாலிகுல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளோட போன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா பாஸ்பேட் இருக்குது, ப்ளஸ் டீத்தில் பாஸ்பேட் இருக்குது. ஓகே, இது இல்லாமல் பிளான்ட்டோட ரூட் க்ரோத்துக்கு வந்து யூஸ் ஆகுது பாஸ்பேட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பாஸ்பேட் சைக்கிளில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபர் சைக்கிள்மா. சல்ஃபர் சைக்கிளும் என்ன அப்படின்னா இதை வந்து செடிமெண்ட்ரி சைக்கிளில் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஆனால் மோஸ்ட்லி சல்ஃபர் சைக்கிள் எங்கே நடக்கும் அப்படின்னா செடிமெண்ட்ரியில் நடக்கும். சில போர்ஷன்ஸ் மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் நடக்கும். அப்போது செடிமெண்ட்ரி சைக்கிள் அட்மாஸ்பியர்லேயும் நடக்கும், எதுலேயும் நடக்கும்? ராக்ஸு, எர்த்து கிரஸ்டில் மட்டுமே நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஆனால் மோஸ்ட்டாக எங்கே நடக்கும் அப்படின்னா எர்த்து கிரஸ்டில் நடக்கும். அட்மாஸ்பியரில் நடக்கிறது ஒரு மினிஸ்குல், ஒரு சின்ன பார்ட் மட்டும். சல்ஃபர் சைக்கிளோட ஒரு சின்ன பார்ட் மட்டும் அட்மாஸ்பியரில் நடக்கும். அதனால் நம்ம மேஜராக கிளாஸிஃபை பண்ணும்போது சல்ஃபர் சைக்கிள் எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா செடிமெண்ட்ரி சைக்கிளில் வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போது அதே மாதிரி தான் சல்ஃபர் என்ன ஆகுது அப்படின்னா மூவ் பிட்வீன் அட்மாஸ்பியர், லேண்டு, வாட்டர். அட்மாஸ்பியர்லேயும் நடக்கும் சல்ஃபர் அப்படின்றத ஞாபகம் வச்சு, ரொம்ப முக்கியம். ஓகேவா? சல்ஃபரை ஈவன் தோ அது எதில் இருக்குது அப்படின்னா செடிமெண்ட்ரி சைக்கிளில் இருந்தாலும் அது எதில் நடக்கும்? அட்மாஸ்பியர்லேயும் நடக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கும். ஓகேவா? இப்போ 90% எங்கே தான் நடக்கும் அப்படின்னா எர்த்தில் தான் நடக்கும், எர்த்து கிரஸ்டில் தான் நடக்கும் சல்ஃபர் சைக்கிள். ரிமைனிங் ஒரு 10% மட்டும் எங்கே நடக்கும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் நடக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய மெயின் ப்ராசஸ் என்ன அப்படின்னா வெதரிங். அதே மாதிரி சல்ஃபரும் என்ன ஆகும் அப்படின்னா பாஸ்பரஸில் என்ன நடந்துச்சு? வெதரிங் ப்ராசஸ் மூலமாக ராக்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆனிச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன நடக்கும் அப்படின்னா வெதரிங் ப்ராசஸ் மூலமாக ராக்ஸ் வந்து சல்ஃபரை ரிலீஸ் பண்ணும், இல்லை அப்படின்னா வெதரிங் ப்ராசஸ் மூலமாக ரிலீஸ் பண்ணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட்ஸ் எடுத்துக்கும். அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் மூலமாக பிளான்ட்ஸ் எடுத்துக்கும், திரும்ப டீகம்போஷன் நடக்கும், திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா சல்ஃபர் வந்து ரிட்டர்ன் ஆகும் எங்கே? எர்த்து கிரஸ்ட்டுக்கு. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து எர்த்து கிரஸ்டில் நடக்கக்கூடிய செடிமெண்ட்ரி சைக்கிள். இது இல்லாமல் கேசியஸ் சைக்கிள்னு ஒன்று நடக்கும், அது அட்மாஸ்பியரில் நடக்கக்கூடிய சல்ஃபரில். ஓகே, கேசியஸ் சைக்கிள் எப்படி அப்படின்னா வால்கானிக் ஆக்டிவிட்டி மூலமாக இல்லை நம்ம மைனிங் பண்ணுறது மூலமாக சல்ஃபர் என்ன ஆகும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகும். அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட சேர்ந்து அது என்னவா மாறும் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறும். ஓகேவா? இதே சல்ஃபர் என்னவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹைட்ரஜன் சல்ஃபைடாக மாறுனுச்சு அப்படின்னா அது என்னவாயிடும் அப்படின்னா கேசியஸ் சைக்கிளாக மாறிடும். ஓகேவா?
திரும்ப இது எப்படி இந்த கேசியஸ் சைக்கிள் எப்படி திரும்ப எர்த் கிரஸ்ட்டுக்கு வரணும் இல்லை, சைக்கிள் அப்படின்றது திரும்ப எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சோ அங்கேயே வரணும். வல்கானிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது எர்த்தில் நடக்கும், எர்த்தில் நடந்து சல்ஃபர் ரிலீஸ் ஆகும். இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு எப்படி திரும்ப கீழே வரணும் அப்படி தானே, அது எப்படி வரும் அப்படின்னா ஆசிட் ரெயின் மூலமாக வரும். இது என்ன பண்ணும் அப்படின்னா H2SO4 ரெயின் கூட சேர்ந்து H2SO4 ஃபார்ம் பண்ணி ஆசிட் ரெயின் மூலமாக கீழே வந்துடும். ஓகே, அதனால தான் ரெயினில் என்ன இருக்கும் அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் அசிடிட்டி இருக்கும். ஓகே, அப்போ பிலிம்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகிறதுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்போ அது ரீசன் தான் இல்லையா, சல்ஃபர் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஓகே. இம்பார்ட்டன்ஸ் மொத்தமாக இப்போது பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளோட மொத்தமாக என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு மெயின்டைன் நியூட்ரியன்ட் பேலன்ஸ். அப்போது ஒன்ஸ் நியூட்ரியன்ட் எங்கே இருக்குது அப்படின்னா எர்த்தில் இருந்து மேலே போனோன்னே இங்கே ஃபுல்லாக என்னவாக இருக்கும், டெஃபிசிட்டாக இருக்கும். திரும்ப என்ன ஆகணும், அது கீழே வரணும். ஓகேவா, கீழே வந்தால் தான் நியூட்ரியன்ட் என்னவாக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும் ஒரு எக்கோசிஸ்டமில். நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட் க்ரோத்தை சப்போர்ட் பண்ணுது. நைட்ரஜன், ஓகே, ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால, வாட்டர் சைக்கிள் இதெல்லாம் நடக்கிறதுனால பிளான்ட் க்ரோத்து எக்ஸ்டென்சிவாக இருக்கும், அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. அடுத்து கிளைமேட்டை ரெகுலேட் பண்ணுது. நம்ம பார்த்தோம் இல்லையா, கார்பன் சைக்கிள்லாம் எப்படி கிளைமேட் ரெகுலேட் பண்ணுது, வாட்டர் சைக்கிள் எப்படி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுது, ஓகே, இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எனேபிள் ரீசைக்ளிங். ரீசைக்ளிங் அப்படின்றது என்னன்னா ஒரு ஃபைனைட் எலமெண்ட்ஸை, நைட்ரஜனை வந்து பார்த்தோன்னா நைட்ரஜன் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த நைட்ரஜன் எலமெண்ட் அட்மாஸ்பியருக்கு போயிட்டு திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா எர்த்து கிரஸ்ட்கே வருது. இதுதான் ரீசைக்ளிங் நடக்கிறது. இதே மாதிரி மற்ற எலமெண்ட்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் சைக்கிள் நடக்கும், ஓகேவா, கால்சியம் சைக்கிள் நடக்கும், மேங்கனீஸ் சைக்கிள் நடக்கும். இது எல்லாமே சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, நம்ம மேஜராக படிக்கக்கூடியது இந்த 5 சைக்கிள் மட்டும்தான். ஓகே, இதை மட்டும் பார்த்துட்டா போதும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்காலஜிக்கல் சக்சஷன். ஸோ ஈக்காலஜிக்கல் சக்சஷன் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். ஓகேவா, ஸோ அதில் சில வேர்ட்ஸை நம்ம என்ன பண்ணல அப்படின்னா மென்ஷன் பண்ணல. ஏன் அதாவது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ப்ளஸ் இன்ஸ்டியூஷன் கொஸ்டின்ஸும் பார்க்கும்போது சில வேர்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. ஓகே, அதை மட்டும் எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஈக்காலஜிக்கல் சக்சஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இட்ஸ் நேச்சுரல் அண்ட் கிராஜுவல் ப்ராசஸ் பை விச் ஒன் பயாலஜிக்கல் கம்யூனிட்டி சேஞ்சஸ் இன்டு அனதர் ஓவர் டைம் அன்டில் ஸ்டேபிள் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி இஸ் ஃபார்ம்டு. ஓகேவா, என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எக்காலஜி இருக்குது, ஓகே, ஒரு இடம் இருக்குது. இப்போ ஒரு பேர் ராக் இருக்குது, இந்த பேர் ராக்கில் எதுவுமே இல்லை. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா லிச்சன்ஸ் ஃபார்ம் ஆகும், அப்படி தானே. இப்போ இந்த லிச்சன்ஸை ஒரு ஆர்கானிசம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வரும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈக்காலஜிக்கல் சக்சஷன். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கானிசமை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆர்கானிசம் வரதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈக்காலஜிக்கல் சக்சஷன். அது எது வரைக்கும் நடந்துட்டு இருக்கும், எது வரைக்கும் அந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த இது ஸ்டேபிள் கம்யூனிட்டி அடைகிற வரைக்கும். ஓகே, ஸ்டேபிளாக அந்த இடத்தோட பொட்டன்ஷியல் அவ்வளோதான், அதுக்கு மேலே அந்த இடத்துல உள்ளே வைக்க முடியாது அப்படின்ற கண்டிஷனை அட்டைன் பண்ணுற வரைக்கும். ஓகேவா, இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே நான் எத்தனை பேர் அக்காமடேட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 50 மெம்பர்ஸ் அக்காமடேட் பண்ண முடியும்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, அப்போது 50 மெம்பர்ஸ் அக்காமடேட் பண்ணுற வரைக்கும் அடுத்தடுத்தும் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கலாம். 50 மெம்பர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது, உள்ளே வர முடியாது. அதே மாதிரி தான் ஒரு எக்காலஜியும் எவ்வளோ பேர் அக்காமடேட் பண்ணுற முடியுமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த சக்சஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, சக்சஷன் நடத்த முடியாது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் காஸ்ட் பை சேஞ்சஸ் இன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். என்வரான்மெண்ட்டில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கிறது மூலமாகவோ, டெம்பரேச்சரில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கிறது மூலமாகவோ, இல்லை ப்ரெஷரில் ஒரு சேஞ்சஸ் நடக்கிறது மூலமாகவோ, இல்லை ஏதோ ஒரு பயோட்டிக் காம்பனண்ட்டில் ஒரு சேஞ்சஸ் நடக்கிறது மூலமாகவோ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஈக்காலஜி வந்து இன்னொரு ஈக்காலஜியோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சி இதை யூஸ் பண்ணது யார் அப்படின்னா ஹென்ரி சாண்ட்லர் கவுல்ஸ் அப்படின்றவர் 1899 யூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா ஃப்ரெட்ரிக் கிளமன்ஸ் அப்படின்றவர் டெவலப் பண்ணார். இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இப்போ கேட்குறாங்க அடிக்கடி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இப்படியும் கேட்குறது உண்டு. ஓகே, யார் இந்த டேர்மை காயின் பண்ணது அப்படின்ட்டு. ஸோ சிடிஎஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறது உண்டு. ஸோ அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சக்சஷன். எக்காலஜிக்கல் சக்சஷனில் ஆல்ரெடி அங்கேயே இதை பார்த்துட்டோம். ஓகேவா, பேஸ்ட் ஆன் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு எந்த இடத்துல அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத வச்சு ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பிரைமரி சக்சஷன், இன்னொன்று வந்து செகண்டரி சக்சஷன். பிரைமரி சக்சஷன் அப்படின்றது இன்ன வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு ஆர்கானிசமுமே இல்லை, இப்போ தான் புதுசாக ஒரு ஆர்கானிசம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அதுதான் பிரைமரி சக்சஷன். ஓகேவா, இப்போ நான் ஒரு பேர் ராக்கை எடுத்துக்கிறேன். இந்த பேர் ராக்கில் இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆர்கானிசமும் இல்லை. ஓகே, ஆனால் இப்போ புதுசாக ஒன்று கிரியேட் ஆகுது, அதுக்கு பேர் தான் என்னென்னா லிச்சன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ லிச்சன்ஸ் இந்த பேர் ராக்கில் கிரியேட் ஆனோன்னா இந்த ராக்கை என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு எடுத்துரும். அரிச்சு இந்த இடத்துல என்னவா மாற்றும் அப்படின்னா சாயிலாக மாற்றும். இதுதான் பிரைமரி சக்சஷன். ஓகேவா, ஸ்டார்ட்ஸ் இன் லைஃப்லெஸ் ஏரியா. ஓகேவா, இன்ன வரைக்கும் லைஃபே இல்லை அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுறது. வித் நோ சாயில், எக்ஸாம்பிள் பேர் ராக்ஸு, லாவா ஃபீல்டு, நியூலி ஃபார்ம்டு சாண்ட் டியூன்ஸு. இந்த இடத்துலலாம் லைஃப் எக்ஸிஸ்டாக இருக்காது.
அந்த இடத்துல ஒரு ஆர்கானிசம் புதுசாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிரைமரி சக்சஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் பிரைமரி சக்சஷனில் என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குது அப்படின்றது. ஃபஸ்ட்டு நியூடேஷன். நியூட் அப்படின்னாவே என்ன, ஒன்றுமே இல்லை அப்படின்றது, அப்படி தானே? இப்போ நியூடேஷன் அப்படின்றது பேர் ராக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பேர் ராக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பேர் ராக் இருக்குது, அந்த அடுத்து என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா இன்வேஷன் ப்ராசஸ் நடக்கும். இன்வேஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லிச்சன்ஸ் வந்து இந்த இடத்துல அட்டாக் பண்ணுது இல்லையா, அதுக்கு பேர் தான் இன்வேஷன். ஓகே, இன்வேஷன் நடக்கும். அந்த ஸ்பீசிஸ்க்கு நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பியானியர் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பியானியர்னா என்ன அர்த்தம், புதுசாக இப்போ தான் ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்றது. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா லிச்சன்ஸு, மோசஸ்ஸு, இதெல்லாம் அந்த இடத்துல காலனைஸ் பண்ணும். காலனைஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த என்னவா மாற்றும், சாயிலாக மாற்றும். சாயிலாக மாற்றும் போது நெக்ஸ்ட்டு காம்படிஷன் நடக்கும். காம்படிஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். என்ன காம்படிஷன் நடக்கும், இப்போ ஆல்ரெடி அந்த இடத்துல லிச்சன்ஸ் இருக்குது. ஓகேவா? புதுசாக ஒரு ஆர்கானிசம் வரும்போது நியூட்ரியன்ஸ்க்கு ஃபைட் நடக்கும் ரெண்டு பேருக்கு நடுவில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லிச்சன்ஸ் என்னவா மாறிடுச்சு, சாயிலாக மாற்றிடுச்சுன்னு வச்சுக்கலாம். புதுசாக என்ன வருது, ஒரு சின்னதாக ஒரு பிளான்ட் வருது. ஓகேவா? அந்த பிளான்ட்டுக்கும் இதுக்கும் என்ன நடக்கும், நியூட்ரியன்ட் காம்படிஷன் நடக்கும். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இதில் நடக்கும், காம்படிஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இன்ட்ராக்ஷன் நடந்து நியூ ஸ்பீசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் அப்படின்றது ஸ்டேபிள் மெச்சூர் கம்யூனிட்டி ஃபார்ம்ஸ். அவ்வளோதான், இதுக்கப்புறம் அதில் எந்த சேஞ்சஸும் நடக்காது, ஸ்டேபிள் கம்யூனிட்டி ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இப்படி ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் என்னால் 10 ட்ரீஸ் வரைக்கும் வளர்க்க முடியும்னு வச்சுக்கலாம். 10 ட்ரீஸ் வரைக்கும் வளரும். ஆனால் இப்போ இந்த ஏரியாவில் என்ன இருக்குன்னா பேர் ராக் தான் இருக்குது. இந்த பேர் ராக்கில் ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா லிச்சன்ஸ் வளருது. லிச்சன்ஸ் வளர்ந்து இந்த பிளேஸ் என்னவா மாற்றுது அப்படின்னா ஃபுல்லாக சாயில்ஸாக மாற்றுது. சாயில்ஸாக மாற்றினோடனே லிச்சன்ஸும் இருக்கும் இல்லையா. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா பிளான்ட்ஸ், ஒரு சின்ன சின்ன ஸ்மால் பிளான்ட்ஸ் வந்து அக்காமடேட் ஆகும். இப்போ இது ரெண்டுக்கும் லிச்சன்ஸ்க்கும் பிளான்ட்ஸுக்கும் நடுவில் என்ன நடக்கும், ஃபைட் நடக்கும், காம்படிஷன் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இதை ஓவர் கம் பண்ணிடும். ஓகே, இது என்ன ஆகிடும் அப்படின்னா வாரில் வின் பண்ணிடும். ஓகே, வாரில் வின் பண்ணோன்னு என்ன நடக்கும், அடுத்து இது க்ரோ ஆக ஆரம்பிக்குமா. ஸோ இது க்ரோ ஆக ஆரம்பிச்சோன்னா இதை விட பெரிய ட்ரீஸை அந்த இடத்துல அக்கமுலேட் ஆகும். அப்போ எப்போ 10 ட்ரீஸ் ரீச் ஆகுதோ அது வரைக்கும் அந்த ப்ராசஸ், அந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் 10 ட்ரீஸ் ரீச் ஆனோடனே அந்த சைக்கிள் என்ன ஆகிடும், நின்றும். அதுக்கப்புறம் அந்த எக்காலஜி என்ன ஆக ஆரம்பிச்சோம் அப்படின்னா டீக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? இதுதான் ஒரு எக்காலஜிக்கல் சக்சஷனோட ப்ராசஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எந்தெந்த ஸ்டெப்ஸில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூடேஷன், அடுத்து இன்வேஷன், அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்படிஷன் ரியாக்ஷன், அடுத்து கிளைமேக்ஸ். இந்த க்ரோனாலஜியில் தான் ஒரு எக்காலஜிக்கல் சக்சஷன் நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி சக்சஷன். செகண்டரி சக்சஷன் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது, அந்த ஸ்பீசிஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்பீசிஸ் வர்றது தான் செகண்டரி சக்சஷன் அப்படின்றது. ஓகே, அவர் ஸ்டார்ட்ஸ் இன் ஏரியா வேர் சாயில் இஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட் பட் வெஜிடேஷன் இஸ் டெஸ்ட்ராய்டு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெஜிடேஷன் டெஸ்ட்ராய்டு ஆயிரும். டெஸ்ட்ராய்டு ஆகிட்டு நியூ வெஜிடேஷன் அந்த இடத்த என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ட்ரு பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபாஸ்டர் தென் பிரைமரி சக்சஷன். ஏன் பிரைமரி சக்சஷன் ஸ்லோவாக இருக்கும், செகண்டரி சக்சஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே ரீசன் கொடுத்துடணும். ஏன்னா பிரைமரி செக்ஷன் வரைக்கும் எதுவுமே கிடையாது அந்த இடத்துல, இப்போ தான் புதுசாக ஒரு இடத்துல கிரியேட் ஆக போகுது அப்படின்றதுனால ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். பொறுமையாக அந்த ராக்கை அரிச்சு பொறுமையாக இது. ஆனால் செகண்டரி செக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, சாயில் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும் பிளான்ட்ஸை நட்டு வச்சு வளர்க்குறது. ஓகேவா? அதனால தான் செகண்டரி செக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரெண்டாவது டைப் என்னன்னா பேஸ்ட் ஆன் ஹேபிடேட். ஹேபிடேட்டை வச்சு எப்படி வந்து ஈக்காலஜிக்கல் சக்சஷன் சொல்கிறோம் அப்படின்றது. ஹேபிடேட்னா என்ன, உயிர் வாழக்கூடிய இடம், அது எந்த இடத்துல உயிர் வாழுதோ அதை வச்சு சொல்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ராக் ஆர் ஹைட்ரோசெரே அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரார்க் அப்படின்றது, ஹைட்ரோ அப்படின்னாவே என்ன, வாட்டர்னு அர்த்தம். அப்போது ஈக்காலஜிக்கல் சக்சஷன் வாட்டரில் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா அது ஹைட்ரார்க், இல்லைன்னா ஹைட்ரோசெரே அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒன்று ப்ரிலிம்ஸில் கொஸ்டினாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேக் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஜெரார்க் ஆர் ஜெரோசெரே அப்படின்றது. ஜெரார்க் ஆர் ஜெரோசெரே அப்படின்றது ஸ்டார்ட்ஸ் இன் ட்ரை ஏரியாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டெசர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெரார்க் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹேலோசெரே. ஹேலோ அப்படின்னாவே என்னென்னா சலைன் அப்படின்னு சொல்லுவோம், சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எந்தெந்த இடத்துலலாம் சால்ட் வாட்டர் இருக்கோ இல்லை சலைன் கண்டிஷன் இருக்கோ அந்த இடத்துல ஈக்காலஜிக்கல் சக்சஷன் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹேலோசெரே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் ஈக்காலஜிக்கல் சக்சஷன். என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் நடக்குது, ஃபஸ்ட்டு பியானியர் ஸ்டேஜ் சொன்னாலையா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீசிஸ் அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு காலனைசர்ஸ், யார் ஃபஸ்ட்டு காலனைஸ் பண்ணுறாங்களோ ஒரு இடத்த அவங்க தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பியானியர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பியானியர் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்பீசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அடாப்டட் டு ஹார்ஷ் கண்டிஷன். அடுத்தது நெக்ஸ்ட் என்னென்னா சீரியல் ஸ்டேஜ், அதாவது இன்டர்மீடியட் ஸ்டேஜ். அப்போது
அந்த ஸ்பீசிஸை பியானர் ஸ்பீசிஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஸ்பீசிஸ் வரும், ஒரு கிராஸஸ் கிரியேட் ஆகும். ஓகே, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிளைமேட் ஸ்டேஜ். கிளைமேட் அப்படின்றது ஸ்டேபிளாக இருக்கும், செல்ஃப் சஸ்டெய்னிங் கம்யூனிட்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் அதில் என்ன நடக்காது, இக்காலஜிக்கல் சக்சஷன் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, அதுதான் கிளைமேட் ஸ்டேஜ். இப்போ இது எல்லாம் இக்காலஜிக்கல் சக்சஷனோட என்ன சொல்கிறோம், ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைமரி சக்சஷனோட ஒரு எக்ஸாம்பிள் பேர் ராக்கில் எப்படி நடக்கும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். பேர் ராக்கில் என்ன பண்ணோம் அப்படின்னா லிச்சன்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த லிச்சன்ஸ் என்ன பண்ணும், சாயில் ஃபார்ம் பண்ணும். இந்த சாயிலில் எக்ஸ்ட்ரா மோசஸ் வந்து க்ரோ ஆகும். மோசஸ்னால் சின்ன சின்ன பிளான்ட்ஸு, ரொம்ப மைன்யூட்டான பிளான்ட்ஸு. ஸோ அது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மோசஸ் க்ரோ ஆனோடனே ஹெர்ப்ஸு ப்ளஸ் சின்ன கிராஸஸ்ஸு அதெல்லாம் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரப்ஸு, ஸ்மால் ட்ரீஸ் கிரியேட் ஆகும். அப்புறம் லார்ஜ் ட்ரீ கிரியேட் ஆகும். இந்த லார்ஜ் ட்ரீ தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளைமேக்ஸ் ஃபாரஸ்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகாது அப்படின்னா அதை விட பெரிய ட்ரீஸ் வந்து கிரியேட் ஆகாது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. இன்ன வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெசன் முடிஞ்சிருச்சு. இக்காலஜினா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்துருக்கோம். இக்காலஜினா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இஸ் அ சயின்டிஃபிக் ஸ்டடி அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அதோட டெஃபனிஷன் என்ன, எக்கோசிஸ்டமோட டெஃபனிஷன் என்னன்னு பார்த்தோம். இஸ் இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன் பயோட்டிக் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்றது பார்த்தோம். ஸோ பயோட்டிக் காம்பனன்ட்னா என்ன, ஏபயோட்டிக் காம்பனன்ட்னா என்னன்னு பார்த்தோம். அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம். ஓகே, அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா இண்டிவிஜுவல்னா யார், ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்னா யார், பாப்புலேஷன்னா என்ன, கம்யூனிட்டினா என்ன. ஓகேவா? அதே மாதிரி ஆர்கானிசம்ஸ்க்கு நடக்கக்கூடிய இன்டராக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம், பயோட்டிக் இன்டராக்ஷன்ஸ் பற்றி. காம்படிஷன்னா என்ன, மியூச்சுவலிசம்னா என்ன. ஸோ இந்த மாதிரி சில பேசிக் டெஃபினிஷன்ஸ்லாம் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ்லாம் உயிர் வாழ்கிறதுக்கு எப்படி நியூட்ரியன் வந்து செல்ஃப் சஸ்டைனிங்காக நடந்துட்டுருக்கு அப்படின்றது தான் பார்த்தோம். ஓகே, அன்னைக்கு கிளாஸில். ஸோ இதோட ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிஞ்சு எக்காலஜி அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் எக்கோசிஸ்டம். ஸோ இதோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், இந்த கிளாஸஸ் வந்து முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம்னா என்ன, ப்ளஸ் அதோட அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் இக்கோசிஸ்டம்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதில் எப்படி வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து பார்க்கலாம். ஓகே, ஓகேம்மா, தேங்க்யூ.